பிகாஸ் நம்ம இப்போ நம்ம கிளஸ்டர் எல்லாம் போயிட்டோம்ல, லைக் குபர்நெட் கிளஸ்டர் போயிட்டோம். லைக் பெஸ்ட் டூல் டு மானிட்டர் ஃபார் ஏ கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமித்தீஸ் அண்ட் கிராஃபானா, ஸ்ப்ளங்க் இருக்கு, டேட்டாடாக் இருக்கு, டைனாட்ரைஸ் இருக்கு, ஆப் டைனமிக்ஸ் இருக்கு. ஸோ மச் வெரைட்டி ஆஃப் மானிட்டரிங் டூல்ஸ். எல்லா பேசிக்கோட கான்செப்ட் ஆஃப் மானிட்டரிங் பாத்தீங்கன்னா லைக் லாக்ஸ், லாக்ஸ் வாட்ச் பண்றது, லைக் பேஸ்ட் ஆன் லாக்ஸ் வெதர் நம்ம அப்ளிகேஷன் அப்பா இல்லையா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் தட் ஷெல் ஸ்கிரிப்ட்ல நம்ம பண்ணலான்ட்டு சொல்றோம். லைக் சம்டைம்ஸ் இன்டர்வியூர்ல வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி அஹ், எனக்கு ஒரு அப்ளிகேஷனோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கன்ட்டு சொல்லுவோம்ல. ஸோ வில் பி செக்கிங் தட். ஸோ அதனால we will be saying today like I'm deploying only one small micro Python microservices. Let me share my screen. என் ஸ்கிரீன் பாக்குறீங்களா? I log into ஒரு ஒன். என் ஸ்கிரீன் தெரியுதுல, you're seeing my screen visible, right? பார்க்க முடியுது ப்ரோ. Yeah. Thank you for confirming that. So like I'm taking one instance today. So இன்னைக்கு நான் T2 medium எடுத்துக்கிறேன். லைக் மேபி if Python takes much CPU time na, it will so hard for us to do. So hang ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அதனால I'm taking T2 medium, which is not charge. It will comes under chargeable basis. Make sure when you use it, use பண்ண அப்புறம் you like so இங்கேயே கொடுத்துப்பாங்க. லைக் இஃப் யூ யூஸ் ஃபார் 1 hour, ரைட், we taking Linux based, right? We will get like 0.0046 UAD per hour. So it is less than a penny, less than 1 cent ஓட கம்மி. ஸோ நீங்க யூஸ் பண்ணிட்டு delete பண்ணிடுங்க. இட் won't charge you much. So I'm using DevOps key, simple, like whatever we use regularly. So the YouTube, for instance, let it up and running. Yeah, up ஆயிடுச்சு. We'll connect that. I'll accept. So எனக்கு I'll take one more also, duplicate பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் நானு. So once I deploy microservice deploy பண்ணிட்டேன்னா my console will occupy. So அதனால yeah, that runs it off. Yeah, okay. Yeah. ஸோ இதுதான் என்னோட சாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ண போறது வித் ஹெல்ப் ஆஃப் என் பாயிண்ட்ஸ் வழியா தான் நம்ம வந்து மானிட்டர் பண்ண போறோம். லைக் இந்த அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணனா ஐ கெட் டூ, ரெண்டு என் பாயிண்ட் கிடைக்கும். என்ன என் பாயிண்ட்னா, ஒன்று வந்து
கெட் கிரெட்ஸ்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்பர்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். லைக் இந்த கெட் கிரெட்ஸ் என்ன பண்ணணும், லைக் இப்போ நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குறோம்னா, லைக் லைக் மோஸ்ட் பீப்புள் ஆர் இன் டெஸ்டிங் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்களா, லைக் சம் பீப்புள் ஐ குட் சி லைக் தே ஆர் இன் Okay, we'll see that. ஸோ மோஸ்ட் பீப்புள் வந்து டெஸ்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்தவங்கன்னா உங்களுக்கு யூ நோ தட் யூ வில் யூஸ் போஸ்ட்மேன் டு டெஸ்ட் த அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ், ரைட்? கெட் கெட் மெத்தட், புட் மெத்தட், ஸோ வில் பி டெஸ்டிங், ரைட் சார்? ஃபார் அப்ளிகேஷன் மானிட்டரிங், ஃபார் அப்ளிகேஷன் ஹெல்த்தோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணும்போது வில் யூஸ் மெத்தட் கால் கெட். ஸோ கெட்னா இட் வில் கெட் த வெதர் த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்குற எண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ரீச்சபிள் ஆர் நாட். ஸோ வில் கெட் அன் HTTP கோட் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் HTTP கோட், ரைட்? 200னா சக்சஸ், 404னா ஃபெயிலியர், 400 ஃபெயிலியர், லைக் 400 500 பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எரர், சிஸ்டம் அன்அவைலபிள். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து யூ ஜஸ்ட் நீட் டு நோ, லைக் என்ன மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 எரர் ரெஸ்பான்ஸ் கோட் தான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் கோட் பாத்தீங்கன்னா லைக் யூ நீட் டு நோ தட் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர்ஸ், ரைட்? அது வந்தா நீங்க டீமுக்கு லைக் will be reporting to the application or developer team, like these things were not working, so please have a look on that சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் பிஃபோர் நான் இந்த ஃபிளாஸ்க் வந்து பைத்தானோட லைக் இன்னொரு மாடல். ஸோ ஐ மேக் ஷூர் தட் பைத்தான் இஸ் இன்ஸ்டால்டு இருக்கான்னு பார்த்துட்டு தென் ஐ இன்ஸ்டால் ஃபிளாஸ்க். then only we can able to run this script. Okay. So பைத்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ we are good. Then we have to install Flask. Before that, we to install pip. So warning வந்து you can ignore that. We'll clear that. I'm writing a sample what py. Okay, wow. Insert. Pasting. So Python program பண்ணோம்னா we use Python 3 sample.py. If you give right, it started running. இந்த மைக்ரோ சர்வீஸ் பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ it occupied, right? Like இதே ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா it won't occupied, like it will run in background mode run ஆகும். So we don't have any issues, like for learning purpose I did like this. Okay. uh, run ஆயிட்டு இருக்கு. So here we will see like how to use the curl command, like curl ஓட usage என்னன்ட்டு we'll see here. Okay. Let me get, yeah. So ஜென்ரலா நம்ம curl யூஸ் பண்ணும்போது லைக் we use curl -x get. இப்ப நம்ம இங்க எந்த பெஸ்ட் இப்ப நம்ம இங்க கெட்ன்னு மென்ஷன் பண்றோம். லைக் இஃப் யூ ஆர் யூசிங் கெட் as an ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்னா we don't need to specify. In case if you use put or something, right?
அது யூஸ் பண்ணும்போது we have to லைக் put that parameter here. So இப்போ நம்ம இங்க get தான் யூஸ் பண்ண போறோம், லைக் get method தான் யூஸ் பண்ண போறோம். So we don't need to put anything. So then இதுதான் first order endpoint. Like it will get credential. Like whatever credential I saved in the இங்க டேட்டால என்னென்ன சேவ் பண்ணிருக்கணும், it will get that credential. Uh, I'll use paste it here. So the syntax பார்த்தீங்கன்னா curl hyphen x என்ன மெத்தடோ தென் URL அந்த எண்ட் பாயிண்ட், லைக் இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு வான்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இஃப் ஐ கிவ் ரைட் ஐல் கெட் ஐல் கெட் ரைட். ஸோ இதுவே நம்ம ஒரு ஃபைல நம்ம சேவ் பண்ணணும்னா we have to give option o அந்த ஃபைல் நேம், லைக் இஃப் ஐ வாண்ட் டு சேவ் இட் இன் my dot text, right? So if I give enter, right? So we could see like it transferred something, right? So if we give ll, you will have that my text. So cat my text pathina, whatever response we get, it's stored in yeah. So promote நம்மளுக்கு இந்த கன்சோல்ல எதுவுமே காட்டக்கூடாதுன்னா we have to use operator called silent, like hyphen s we use. So before curling, right, we use hyphen s. Hyphen s for silent. So it won't show the anything, but it will save that. அது பாத்தீங்கன்னா it will save. I'll give a different file name now. My one dot text. So நம்மளுக்கு கன்சோல்ல எதுவுமே காட்டல, பட் we could get an output. Output பாத்தீங்கன்னா cat my one dot text பாத்தீங்கன்னா we could see that in the variable like we have received this. So இது மட்டும் தான் பண்ண முடியுமா? லைக் பேசிக்கா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவை ரிக்வயர்ட் பாத்தீங்கன்னா HTTP கோட், ரைட்? இப்போ நம்ம இது பாக்குறோம், லைக் எக்கோ டாலர் கொஸ்டின் மார்க் நம்ம பாக்குறோம். லைக் இட் மீன்ஸ் ப்ரீவியஸ் கமெண்ட் ரன் ஆகுதா இல்லையா சக்சஸ்ஃபுல்லா தெரியும். இன்கேஸ் அது ரன் ஆகல, லைக் இட் கெட்டிங் த்ரோட் எரர் த்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, லைக் ஐம் ஆடிங் சம்திங், லைக் இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம கிட்ட இல்ல. ஸோ இஃப் ஐ கிவ் கியூ, ரைட்? ஸோ அப்போ கூட பாத்தீங்கன்னா வி குட் சி the success is zero. பட் நம்மளுக்கு இது ரிக்வயர்ட் இல்லைல்ல, லைக் we want to know the status code. Status code நம்மளுக்கு தெரியணும். The like whether the particular endpoint is working or not. So அதுக்கு what we use, right? We use called hyphen w, then -w space, then percentage braces http underscore code, close the braces, quotation space. இப்ப நம்ம கொடுத்தோம்னா you see you see we got 200, right? Response பாத்தீங்கன்னா we got 200, right? See, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் 200 கிடைக்குது. லைக் இதே நம்ம வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு ஐம் அசைனிங் டு HT கோட், ஒரு வேரியபிள நம்ம அசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ டேக் கம்ப்ளீட்லி. ஸோ if I take this complete variable, right? See, just the same thing தான், I'm using same thing. If you want நம்ம இங்க கூட மாத்திக்கலாம், லைக் we don't want ஜேசனாவும் சேவ் பண்ணிக்கலாம், லைக் யூ வாண்ட் டெக்ஸ்ட் ஃபைல டெக்ஸ்ட் ஃபைலும் சேவ் பண்ணிக்கலாம், லைக் வாட் எவர் இட், ரைட்? நீங்க கேட் பண்ணும்போது லைக் யூ வில் கெட் த டிசைர்டு திங். ஸோ ஐம் சேவிங் இன் HT கோட்ல அந்த இதுல சேவ் பண்றேன். ஸோ ஐ ஆம் நாட் கெட்டிங் எனி திங். ஸோ இஃப் ஐ டூ எக்கோ, ரைட், எக்கோ டாலர் HT கோட், அதே தான் சேம் திங், பட் ஐம் அசைனிங் திஸ் கம்ப்ளீட் கமாண்ட் டு திஸ் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து அந்த வேல்யூ ஹோல்ட் பண்ணும், லைக் 200 இஸ் அ ரெஸ்பான்ஸ் கோட். ஸோ இப்ப நம்மளோட இப்போ மைன், ஸோ இப்போ இந்த இதே மாதிரி ஒரு நம்ம கிட்ட இல்லவே இல்லை, லைக் யூ ரைட், நம்ம கிட்ட இந்த
ஒரு இப்படி ஒரு எண்ட் பாயிண்டே இல்லை. ஸோ இஃப் யூ கிவ் என்டர் அண்ட் இஃப் யூ சி த ஸ்டேட்டஸ் கோட், லைக் அந்த கமாண்டோட கோட் பார்த்தீங்கன்னா 404, லைக் 404 இஸ் இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்டே நம்ம கிட்ட இல்லை. லைக் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லைக் அரௌண்ட் 4 or 5. ஸோ பேட் ரிக்வெஸ்ட்னா 400. ஸோ அன்ஆத்தரைஸ்ட். ஸோ பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் இதை வந்து மோஸ்டா நம்ம பார்க்கும்போது லைக் இந்த லாக் இட் செல்ஃப் நம்மளுக்கு காட்டும் 402. ஒரு ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லைக் ஃபார்பிடன் 200, 201, 202 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லைக் டைப் ஆஃப் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். லைக் இந்த டைப் ஆஃப் எரர் கோட் வந்து இதுக்கு சம்மதமா இருக்கு. ஸோ திஸ் டீம் வில் பி ரெஸ்பான்சிபிள். லைக் இயர் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட இப்ப நீட் பாத்தீங்கன்னா 200. ஸோ 200ஓட இது பாத்தீங்கன்னா சக்சஸ். அதர் தென் 200 வி கன்சிடர் எனி திங் அதர் தென் 200 இஸ் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். லைக் வி ரீட் இட். நம்ம அது லைக் நம்மளுக்கு வந்து இப்போ இதுவே ஒரு ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணா வி காட் அன் ஐடியா, ரைட்? ஸோ இப்போ இதோட ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தா we don't need to do anything. If other than 200 இருந்தா we have to notify a team that below application is below microservice is not available. Please make sure that அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பார்க்க சொல்லி நம்ம ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணலாம். லைக் தட் இஸ் திஸ் ஸ்கிரிப்ட் வில் டூ. No, oh yeah. ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது மை இன்ஃபோ ஜேசன் பார்த்தோம்ல. லைக் இஃப் யூ சி மை இன்ஃபோ ஜேசன் சேம் இட் வில் ஸ்டோர்ட் இன் ஜேசன் ஃபார்ம். It will. ஓ லைக் இட் இந்த இது லைக் இந்த அவுட்புட் நாட் ஃபவுண்ட்னு வந்ததுல. ஸோ இட் ரீப்ளேஸ்ட் இட். வில் ட்ரை வித் த கரெக்ட் ஒன். இஃப் யூ கேட் ரைட் இல்ல இல்ல டைப்போ இன்னும் தப்பா தான் இருக்கு. யா ரைட் ரைட் கிரேட்ஸ் ரைட். கரெக்ட் அதே தான் சேவ் ஆகும். லைக் வியூ ஜேசன் ஃபைல் பாத்தீங்கன்னா எப்பவுமே கீ அண்ட் வேல்யூ பேர்ல இருக்கும். லைக் டேட்டா நீங்க ஃபர்தரா நம்ம செஷன்ல பார்க்கும்போது யாமெல்ல பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஜேசனோட லைக் ஃபார்மேட் நம்ம பார்ப்போம். லைக் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் ஜேசன். ஜேசன் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் நம்ம சொல்லி நம்ம கியூபர்நெட்ஸ்ல வரும்போது யாமெல் வரும்போது லைக் வில் சி லைக் மோஸ்ட் அதுல பார்ப்போம். தென் டெராஃபார்ம்ல பார்ப்போம் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜேசன். இல்லைன்னா நம்ம இப்ப ஏடபிள்யூஎஸ்லயே ஒரு ரோல் அசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் வி ஆர் கெட்டிங் எ ரோல் வில் யூஸ் ஜேசன் ஃபார்மேட். ஜேசன் ஃபார்மேட் மீன்ஸ் ஒரு கீ இருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் இருக்கும். ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ரீடபிள்ல வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுலயே ஸ்கிரிப்ட் எழுத போறோம். லைக் சேம் திங் லைக் வி யூஸ்வலி டூ, ரைட்? ஸோ vi one.sh. I'll go insert, paste. I'll remove commented lines. Okay. Yeah. We did it. So I'm saving. இப்ப நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்தோம்ல, இட் வில் ஸ்டில் வில் பி லைக் என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருதோ இட்
taking in a log. அது அவங்க லைக் அந்த அப்ளிகேஷனோட லாக்ல லைக் இட் only shows in console. It won't save anywhere. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் இங்க வந்து தப்பா யூஸ் பண்ணிருக்கோம் லைக் 404 வந்து. ஸோ இங்க தப்பா யூஸ் பண்ணிருக்கோம் 404 வந்திருக்கு. இங்க தப்பா யூஸ் பண்ணிருக்கோம் 404 இருக்கு. ஸோ இட் ஆல்சோ சீஸ் நம்மளுக்கு லைவ் லாக்ஸையும் காட்டும் இங்க இதுல. We added a script. We'll make a script on the executable மாத்துறோம். on.sh, okay, ls, okay, yeah. So if we run that script, see, REST API work ஆகுது. So we'll try to change endpoint here. இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க நம்ம அதே ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கோம். I'm saving that. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில்னு நம்ம வாட் எவர் வி ரைட் இன் எல்ஸ்ல என்ன எழுதி இருக்கோமோ லைக் இட் பிரிண்டட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் அலாங் வித் த ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ் கோட் நம்மளுக்கு தெரியணும்னா வி அசைன்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் கோட் டு இயர், ரைட்? ஸோ நம்ம இங்க பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம் லைக் ரெஸ்ட் API சக்சஸ் எக்கோ ஸ்டேட்டஸ் கோட் you can print here. Else, let's suppose it failed, like we can print here, or also like we'll let them know that. ஸோ நம்ம இங்க ஜஸ்ட் ஒரு நம்மளோட ஸ்டேட்டஸ் கோட தான் பிரிண்ட் பண்றோம். லைக் வி டு நோ லைக் மச் இன்னும் ஈஸியரா இருக்கும். லைக் வென் வி சி ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா 404. ஓகே, லைக் இட் மீன்ஸ் our application is failed. In case if we fixed it, right? So we are saying status code, then இது லைக் இது இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து இன்னும் லைக் ஹவு வி கேன் இம்ப்ரூவைஸ்னா, நம்ம நேற்று மெயில் எக்ஸ் பார்த்தோம்ல, லைக் வென் யூ டூயிங் மெயில் எக்ஸ், ரைட்? மெயில் எக்ஸ்ல லைக் இன் கேஸ் ஆஃப் இட் கெட் ஃபெயில்ட், மெயில் வந்து எனக்கு அனுப்பு. ஸோ யூ கேன் ரைட் இயர் இந்த லைன்ல யூ கேன் ஆட் பைப் சிம்பிள் இல்லை செமிகோலன், லைக் செமிகோலன் ஆர் நெக்ஸ்ட் லைன்ல யூ கேன் ரைட் தட் மெயில் எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம்ல, லைக் யா we can mail like echo கொடுத்துட்டு echo இல்லாம இந்த டைரக்டா we can write mail x கொடுத்துட்டு லைக் பிஃபோர் echo இது வந்து சப்ஜெக்ட்ல வரும் உங்களுக்கு. தென் mail x கொடுத்துட்டு தென் ஐஃபைனஸ் கால் சப்ஜெக்ட் என்ன வேணுமோ லைக் இதே மாதிரி பர்டிகுலர் மைக்ரோ சர்வீசஸ் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, தென் சென்ட் இட் டு இமெயில் டு ஆர் டீம். ஸோ யூ கேன் ஆட் திஸ். நம்ம இது வந்து நம்மளோட இதுல ஆட் பண்ணிட்டோம்னா ஸ்கிரிப்ட் வென் இது தென் வி கேன் டூ இட் இன் cron tab to check whether the application is successfully we are getting 200 or not. So அது பார்க்கலாம். லைக் this is the way நம்ம பார்ப்போம்னா, ஆமா this is the way we'll check. Like this is the way we'll check whether the application is health like giving 200 or not. நம்ம அந்த அப்ளிகேஷன் ஒரு ஹெல்த் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி லைக் we'll be like continuously monitoring. So
கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும். லைக் எவ்ரி 15 மினிட்ஸ் வில் ரன். லைக் இஃப் ஐ டூ ஃபார் அன் எவ்ரி மினிட் நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம வி ஆர் செல்ஃப் கிவிங் எ ஃபேக் லோட், ரைட்? நம்மளே ஃபேக் லோட் கொடுத்துட்டு இருக்கோம். லைக் இட் மீன்ஸ் ஒரு ஃபேக் லோட் எதுவுமே இல்லாம நம்மளே லைக் எவ்ரி மினிட் ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா லாக் வில் கெட் அக்குமுலேட்டட், ரைட்? மோர் லாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ that will become a burden for us, right? So we'll schedule it for every 15 minutes or every 5 minutes. இப்போ அப்ளிகேஷனோட கிரிட்டிக்கல் பொறுத்து லைக் we will decide like if this application should be always up and running. இப்போ ஒரு பேங்கிங் சைட்னா பேங்கிங் சைட் ஒரு கிரெடிட் கார்டு நீங்க அப்ளை பண்றேன்னா that time that is important, like we'll lose so much money, right? So at that time we'll make sure if it will run every 5 minutes we will run, like we never run the script for every minute. Like mostly பாத்தீங்கன்னா 5 minutes இருக்கும், 10 and 15. லைக் ஒரு மைக்ரோ சர்வீஸோட பொறுத்து. லைக் இஃப் ஐ ஹவ் 100 மைக்ரோ சர்வீஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி லைக் வில் டூ. இது வந்து மைக்ரோ சர்வீஸ்க்குள்ள இருக்க என் பாயிண்டோட ஹெல்த் தான் லைக் வி ஆர் மானிட்டரிங். தென் we will see like how that particular like நம்ம ரன் பண்ணத மைக்ரோ சர்வீஸ் பாத்தீங்கன்னா சாம்பிள் டாட் பிஒய், ரைட்? இந்த சாம்பிள் டாட் பிஒய் எப்படி நம்ம மானிட்டர் பண்றது, வெதர் திஸ் இஸ் அப் ஆர் ரன்னிங் ஆர் இல்லையா, நம்ம அது பார்ப்போம். லைக் கோயிங் இப்போ லைக் இன் டுடேஸ் கிளாஸ் வில் சி லைக் தோஸ் திங்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் லைக் இதுலயே வந்து நான் சொன்ன உங்ககிட்ட ஐ bring down. ஸோ நம்ம இந்த சர்வீஸ் பார்த்தோம் லைக் கெட் டேட்டா பார்த்தோம். லைக் இதோட என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வேலை என்ன, லைக் வாட் திஸ் தட் டஸ், ரைட்? நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் இட் வில் கிவ் ஆஸ் அப்பர் கேஸ்ல நம்மளுக்கு கொடுக்கும். இஃப் ஐ கிவ் மை நேம் இன் ஆல் லோவர் கேஸ், ரைட்? த அவுட்புட் ஆஃப் திஸ் வுட் பி லைக் மை நேம். லைக் இதுதான் அதோட மைக்ரோ சர்வீஸ், லைக் அதோட என் பாயிண்ட், லைக் அந்த அப்ளிகேஷனோட வேலை. Whatever I pass in lower case, so, excuse me, pass, right? That will give in. So if I take, so similarly I'm using same thing, but இங்க நம்மளுக்கு HTTP code இப்போதைக்கு required இல்ல. So ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுமா இல்லைன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டெவலப்பரே நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. லைக் இஃப் யூ யூசிங் கெட் மெத்தட்னா இந்த 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 யூஆர்எல் யூஸ் பண்ணுங்க சொல்லி டெவலப்பர்ஸே கொடுத்துருவாங்க. ஏன்னா வி டோன்ட் ஹாவ் அப்ளிகேஷன் நாலேஜ், ரைட்? இப்போ பைத்தான்ல பண்றதுனால டெவாப்ஸ் பைத்தான் தெரிஞ்சுட்டா சோ குட் அண்ட் மச் ரிக்வயர்ட் திங். ஸோ இப்போ வேற எதுனா இதுல கொடுக்குறாங்களே வச்சுக்கோங்களேன், லைக் ரியாக்ட்ல கொடுக்குறாங்க இல்ல டாட் நெட்ல கொடுக்குறாங்கன்னா வி டோன்ட் நோ, ரைட்? வி டோன்ட் நோ த அப்ளிகேஷனோட பேசிக்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. லைக் அப்போ வி வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ் தட் லாங்குவேஜ்னா ரெக்வயர்ட் இல்லை. தீஸ் திங்ஸ் வேர் ஆல்ரெடி வில் ஷேர் பை டெவலப்பர்ஸ் டீம் தான் கொடுப்பாங்க. லைக் வி ஜஸ்ட் வாண்ட் டு செக் வெதர் அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இட் கிவிங் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் நாட் நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான், நத்திங் மச் ஆன் தட். ஓகே. Give me a minute. Okay. Yeah. So I have to pass data here. டேட்டா பாஸ் பண்றது இங்க எப்படி கொடுத்துருக்கேன் நான். ஸோ கெட் ஜேசன் டேட்டா இன்புட் மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன். லைக் இன்புட் only one input. Okay. So data, yeah, we'll see. We don't know, we don't need as of now, no silent operation நம்மளுக்கு தேவையில்லை. I'm copying it and pasting it. It went out of, let it reload.
Saying that to splitting value line on form. இதெல்லாம் எடுத்துக்குது community separate. Once again, for a second. Maybe we have to give in Poland. We'll see. One for a second, I'll come back. Promote இந்த URL plus port number 5000 நம்ம வெளியே browser வழியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எண்ட் பாயிண்ட் அப்ப இல்ல இல்ல இது இது பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். இதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இல்ல. ஸோ இட் வில் ஒர்க் இன் பேக் எண்ட் ஒன்லி தான். லைக் இட் டசன்ட் ஹேவ் லைக் ஃப்ரண்ட் எண்ட் கிடையாது இந்த போர்ட், இந்த அப்ளிகேஷன். இஃப் யூ நீங்க இந்த போர்ட் அலோவ் பண்ணிட்டு இஃப் யூ கோ டு லோக்கல் ஹோஸ்ட் வித் திஸ் லைக் உங்களோட ஐபி வித் 5000 கொடுத்தீங்கன்னா கூட இட் ஒன்ட் ஒர்க். இது பாத்தீங்கன்னா ஒன்லி பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். இட் டசன்ட் ஹேவ் ஃப்ரண்ட் எண்ட். அதனால இட் ஒன்ட் ஓகே ஷோ எனிதிங். ஓகே 1 minute. To capture the
Like, sorry, even I'm not good at JSON, right? So எப்படி பாஸ் பண்ண I was checking that. So similarly, like we இங்க நம்மளோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 30 29 51. Yeah, இங்க பாத்தீங்கன்னா டேக்கிங் டேட்டா இந்த ஃபார்மேட்ல டேக் ஆகுது. didn't see that. So இங்கே நம்ம பாத்தீங்கன்னா so it taking this format. So it taking this format input. So இதுதான் நம்ம பாஸ் பண்றோம் இந்த டேட்டா வேரியபிள்ல. Like we are passing. Let me clear the screen. See, curl X, same like headerல we are passing that. It is the content type in the JSON formatல நம்ம pass பண்றோம். So data would be hyphen hyphen data. Like in the formatல we have to pass input and என்ன நம்மளுக்கு required தேவை. இப்ப see இதோட use case பாத்தீங்கன்னா whatever we put it in small case, it will convert into a big case. Big like big number capitals ல கொடுக்கும். Like small ல கொடுத்தோம்னா it will give in capital. If I give DevOps something, right? So it will convert all to capital letters. இப்போ நம்ம அதே நேம்ல கொடுத்தா கூட if you give all capital also, it will give அதே தான். Like so the basic that application what it do, right? It use dot upper. இங்க நீங்க இப்ப suppose if you want for lower na we can use the python நீங்க like once you started learning python, right? These are called inbuilt functions. Python ஓட inbuilt functions. Inbuilt function யூஸ் பண்ணும்போது இன்னும் like upper இருக்கும், small இருக்கும், two lower case இருக்கும், like first letter மட்டும் caps வேணும்னா அதுக்கு ஒரு function இருக்கு. So பைத்தான் படிக்கும்போது பைத்தான் இஸ் ஹியூஜ். அதுல பார்க்கும்போது நீங்க யூ கேன் see all the different inbuilt functions. So இப்போ இது பார்த்துட்டோம். லைக் இப்ப இதோட நம்ம ஸ்டேட்டஸ் கோட் நம்ம பார்க்கறோம்னா we can see that same hyphen s hyphen w we can use. So if I give enter, right, I didn't get any code because நம்ம இதை வந்து ஒரு வேரியபிளோட சேவ் பண்ணணும். லைக் I will save. இல்ல பிரமோத், நமக்கு 200 ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பாருங்க. வேற ஆ, ஓகே ஐ டென்ட் see. ஓகே ஆ. இப்போ நம்மளுக்கு ஓகே குட் தேங்க் யூ. வெறும் கோட் மட்டும் நம்ம பார்க்கணும்னா we can யூஸ் இட். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு we can print that வேரியபிள் பண்ணீங்கன்னா we'll get 200. இதே வந்து நான் I did it in a script like we do usually, right? Yeah, இதே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் சேம் திங் ஐம் டேக்கிங் தட். அதே செக் பண்றேன். தென் எக்கோ ரெஸ்ட் API சக்சஸ்ஃபுல் கேட் அப்பர் டேட் ஜேசன்னா இப்போ நம்ம இந்த அவுட்புட் ஒரு ஃபைல நம்ம சேவ் பண்றோம். லைக் யூ கேன் see, right? ஐஃபோன் ஓ அப்பர் டேட்டா டாட் ஜேசன்ல இந்த ஃபைலை நம்ம விசிபிள் பண்றோம். எல்ஸ் எக்கோ ஃபைல். இதுல நான் என்ன டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்கேன்னா லைக் நம்ம ஆல்வேஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம், கரெக்டா? பட் இட் would be கான்ஸ்டன்ட். இன்புட் would be கான்ஸ்டன்ட். அண்ட் இந்த ப்ரோமோட் இருக்கிறதுல டெவாப்ஸ் வரலாம், இல்ல இதுல வேற ஏதோ ஒரு பேர் வரலாம். ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. லைக் திஸ் ஒன்லி த சேஞ்ச், ரைட்? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஜேசன் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு வாட் எவர் ஐம் கிவிங் இன்புட் இந்த லைக் இந்த இன்புட்குள்ள இந்த வேரியபிள் அசைன் பண்றோம். லைக் $1 we use positional parameters, right? பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் வழியா இந்த பாத் பண்ணிடுறேன். லைக் இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது லைக் ஐம் டேக்கிங் டைனாமிக் இன்புட் ஃப்ரம் யூசர். வாட் எவர் யூசர் இன்புட் பண்றாங்களே, இஃப் இப்போ ஸ்கிரீன் வந்தோடனே லைக் வாட் எவர் யூசர் வாண்ட் டு என்டர், ரைட்? அந்த என்டர் பண்ணிட்டு இந்த வேல்யூ எடுத்து நான் இன்புட்ல சேவ் பண்றேன் லைக் S1. ஸோ இங்க வரும்போது ஐம் காலிங் தட் ஃபங்க்ஷன் கெட் ஜேசன் டேட்டா கால் பண்ணிட்டு இந்த பேராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனோட பாஸ் பண்றேன். லைக் வாட் எவர் ஐ கெட் வேல்யூ, ரைட்? வாட் எவர் வேல்யூ கெட் ஆகுதோ அதை நான் கால் பண்ண சொல்றேன். ஓகேவா? கால் பண்ண சொன்னேன்னே
இட் வில் லைக் இங்க என்ன இருக்கோ அந்த வேரியபிள் தான் கொடுக்கணும். லைக் திஸ் வேரியபிள் வி யூசிங் ரைட், ரீட் ஐஃபன் பி இன்புட் அந்த வேரியபிள் நேம் ரைட். ஸோ இந்த வேரியபிள் நம்ம இங்க கால் பண்றோம். லைக் ஃபங்க்ஷனோட பாஸ் பண்ணும்போது இப்ப நான் கொடுக்கும்போது ரெவாப்ஸ் கொடுத்தேன்னா இட் வில் கோ இயர், ஃப்ரம் இயர் இட் வில் கோ த லைக் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். நம்ம பார்த்துருப்போம் ஷெல் ஸ்கிரிப்ட்ல வந்து வித்தவுட் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் வி கான்ட் யூஸ் ரைட். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்மளால அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். லைக் சில ஸ்கிரிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜாவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூ கேன் டிக்ளேர் ஃபங்க்ஷன் எனிவேர். உங்க கோட்ல எங்க வேணாலும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், எங்க வேணா கால் பண்ணலாம். லைக் ஷெல் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா இட் கோ லைன் பை லைன், லைன் பை லைனா போறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் வி நீட் டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் பிஃபோர். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வி டிஃபைன் கெட் ஜேசன் டேட்டா. இப்போ இங்க கால் பண்ணும்போது ஐம் பாசிங் மை இன்புட், என்னோட லைக் வாட் எவர் யூசர் வந்து கன்சோல் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை பாஸ் பண்ணி லைக் ஐ எம் மேக்கிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வில் பி பிரிண்டிங் வெதர் தட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ ஐல் டேக் கம்ப்ளீட். அதெல்லாம் கமெண்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ டூ டாட் வெயிட் டூ டாட் எஸ்ஹெச் I am pasting here. So plus x 2 dot sh. ஸோ நான் ஏன் இது யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கோம் என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்ணலான்ட்டு. வி கேன் யூஸ் ஃபுல் பாத், அதர்வைஸ் வி யூஸ் பேஷ், ஆர் வி கேன் யூஸ் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, வி யூஸ் திஸ் ஆல்சோ வி கேன் யூஸ். ஓகே, ஸோ என்டர் யுவர் டேட்டா. ஸோ ஐம் என்டரிங் DevOps, right? See, it executed successfully and we are getting output. So on the function valia, yeah, on the function valia it went and we got the response like, and also we are cat that and the particular JSON file number cat pandro. If we see go ll right, we'll get that upper data.json or file இருக்கும். Like if you cat that file, the same whatever response இருக்கும். இப்போ நீங்க அதுலயே வேணும்னா you can print the status code here. Like before நம்ம யூஸ் பண்ணோம் லைக் status code, இத கூட நீங்க வந்து you can send an email that the particular service is working or not. So இதுதான் பேஸ் பண்ணி curlோட யூஸ் சொல்றேன். லைக் to get the status of that endpoint. ஒரு அப்ளிகேஷன்ல இட் வில் கிவ் லாட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் ரைட். நம்ம டெவாப் சைட் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சர்வீஸை வந்து குபர்னெட்ஸ்ல டெப்ளாய் பண்றீங்கன்னா யூ வில் கெட் அன் எண்ட் பாயிண்ட். அந்த எண்ட் பாயிண்ட் அப்பா இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட நம்ம ஃப்ரம் இன்டர்னல்லாவே வி கேன் ஏபிள் டு செக் வெதர் தட் அப்ளிகேஷன் இஸ் வெதர் தட் லோட் பேலன்சர் யூஆர்எலோ இல்ல சம் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண யூஆர்எலோ இட் இஸ் அப் ஃபார் நாட் ரன்னிங்ட்டு நம்ம செக் பண்ணலாம். வென் வி சி குபர்னெட்ஸ்ல சர்வீஸ் பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல லோட் பேலன்சர் பார்ப்போம். லோட் பேலன்சர் இங்கிரஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட யூஸ் கேஸ் தெரியும். என் பாயிண்ட்ஸ்னா என்ன, என் பாயிண்ட்ஸ் எப்படி ஆக்ட் லைக் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வில் நோ தட். தென் யா ஓகே குட். I'll take care and put it somewhere. ஸோ அப்புறம் இது பார்த்தோம். லைக் இது ஒரு ஒரு என் பாயிண்ட்ஸ் ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல இந்த ரெண்டு என் பாயிண்ட் இருக்கு. நம்ம ரெண்டு என் பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் ரைட்டா. வி ஹாவ் டூ கோட். ஸோ நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல வி ஆர் டூ என் பாயிண்ட்ஸ். ஸோ லைக் சிமிலர்லி எப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மைக்ரோ சர்வீஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். லைக் ஹவு டு சி தட் பர்டிகுலர் ரன் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வி குட் மேனுவலி சி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ வி ஆர் குட் ரைட், நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை, இது ரன் ஆகுதுன்ட்டு. ஸோ வி ஆர் சேயிங் இதே இஃப் யூ வாண்ட் டு, இஃப் நம்ம கிட்ட இப்போ ஒரு 100 and 200 லைக்
ஒரு 10 இல்ல 15 மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு. அத எப்படி மானிட்டர் பண்ணுவோம்னா, லைக் சிமிலர்லி வி யூஸ் PS -EF ஒரே செகண்ட். PS-EF குடுத்துட்டு, லைக் இஃப் வி கெட்னா என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆயிட்டு வில் கெட்டிங் ரைட். I'll clear. Before that I'll get LL. ஸ்கிரிப்டோட நேம் தெரியாது. Hmm. PS-EF தென் grep நம்ம பைத்தானோட ப்ரோக்ராம் sample.py குடுத்தோம்னா, we are getting three things, right? பாத்தீங்கன்னா, லைக் we are getting python3.sample.py, then user bin python3 root.sample.py. One more thing, this is like a color equal to auto.sample.py வருதுல. So நம்மளுக்கு ரிக்வயர்டான அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த 2 தான். ஸோ யூ கேன் இக்னோர் திஸ். இது வந்து ஜென்ரலா ஷெல்லோட இன்டர்பிரிட்டர் நம்மளுக்கு கொடுக்கறது தான். லைக் கலர் நம்ம ஒன்னொன்னு லைக் ஃபெயில்டுக்கு ஒரு கலர் காட்டுது, ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கலர் காட்டுதுல. லைக் பிஃபோர் நம்ம பார்க்கும்போது இங்கே காட்டல. லைக் ஃபார் ஃபெயிலியர் இட் ஷோஸ் எல்லோ, ரைட்? ஃபார் குட் இட் ஷோஸ் கிரீன், ரைட்? ஸோ இதுதான் இதோட இன்டர்பிரிட்டட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இஃப் யூ வாண்ட் டு இக்னோர், ரைட்? இப்போ அந்த அவுட்புட்டை நம்ம இக்னோர் பண்ணணும்னா we can use grep -v grep. If you give that, right? ஏன்னா இங்க சர்வீஸ் நேம் பாத்தீங்கன்னா grepன்னு தான் இருக்கு. ஸோ you can ignore that. கொடுத்தீங்கன்னா will get our desired output. ஸோ ஏன் பிரமோத் இது நம்ம பார்க்கணும்னா, லைக் this is the command we check whether the particular endpoint is up and running. If I kill, right? If I kill, I'll kill this microservice 2710. If I kill, right? இப்போ அதே நம்ம பார்த்தோம்னா we don't get anything, right? Means the application has died. So it will come out. So பார்த்தீங்கன்னா என் டெர்மினல் ஹேங் ஆயிடுச்சு. I can't do anything. Even if I run scripts, right? Yeah. If I run script, right? It taking output. Say it failed. So application kill ஆயிடுச்சு. So இதை வச்சுதான் whether that particular microservices is up or running இல்லையாட்ட நம்ம செக் பண்ண போறோம். Like in our script, we'll be doing that. So before that, I'll run that application. Python 3 sample.py. Okay. So it's running. See, we'll get that two output, right? So இதை எப்படி நம்ம செக் பண்ண போறோம்னா, we use our wc command, right? wc command வச்சுட்டு how many lines wc hyphen l will use this command to get number of lines. So நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். லைக் இங்க 2 தான் இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் we get 3 or 4, right? It won't, right? இப்போ ஒரு சர்வீஸ் இது ஆக்டிவா இருக்குன்னா we'll definitely will get only these two லைக் ப்ராசஸ் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம 2 இருக்காட்டு நம்ம கோட்ல செக் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் 2 இருந்தா we can consider application was not running or throwing some error. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல எப்படி எழுதுறோம்னா, I'll take this script. ஸோ இங்க நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ இங்க வில் கிவ் our நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஃபைல். I'll give what is the name of the file, sample dot. Yeah. Okay, log file rootல எழுதுறேன். date plus -f dot log. Okay. Yeah. ஓகேவா? இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா லைக் சிமிலர்லி சர்வீஸ்ல
I'm assigning sample.py ன்ட்டு இது assign பண்றேன். Like wherever we use service, right? Service name. So in for loop கூட it don't have work. Resident PC it goes PC-f chef service name. Service name grep பண்ணோம். Okay, T. Okay, up and running. Fine. ஓகே சிமிலர்லி இதெல்லாம் நம்ம லைக் லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் லைக் ஐம் டேக்கிங் தட் பின் பாத் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன் ஸோ இட் இஸ் ஈஸி டு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு லைக் வேர் வி வாண்ட் டு ஷோ ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிசியில பிசின்னு ஒரு வேரியபிள் வாட் எவர் வி ரிட்டர்ன் திஸ் கமெண்ட் ரைட் ஐம் ரிட்டன் தியர் லைக் இங்க நம்ம எழுதணும்ல பிஎஸ் ஐஃபன் இஎஃப் கிரெப் சாம்பிள் டாட் பிஒய் கிரெப் ஐஃபன் வி கிரெப் டபிள்யூசி ஐஃபன் ஒன். Yeah. See, PC-EF, grep, grepoட path, then the service name, in the service name இங்க வரும். Then similarly, we are removing that grep v and in grep hyphen v. Then I think we don't know, don't require this line. Then what I do, I'm checking WC equal to what? ப்ராசஸ் கவுண்ட் ஜஸ்ட் ப்ராசஸ் கவுண்ட் எத்தனை ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் சீயிங் தட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் வி கேன் ரிமூவ் திஸ் ஃபைல் ஆல்சோ. ஓகே இப்பதான் நம்ம செக் பண்றோம் இஃப் த பிசி இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ நம்ம இங்க யூஸ் பண்றோம் வெதர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா தென் வி ஆர் சேயிங் த சர்வீஸ் இஸ் நாட் ரன்னிங் சொல்லிட்டு லாக் ஃபைல்ல கொடுத்துட்டு தென் ஐ எம் ட்ரிகரிங் எ மெயில் டு டீம். இந்த மெயில் வந்து like particular this service is not running like service name இங்க கொடுத்துட்டோம் like it's not up and running or no please check ன்னு சொல்லி கொடுக்குறோம் else அப்படி இல்லைன்னா service up and running we don't need to send an email whenever the service is up and running. இப்போ நம்ம இந்த லைக் பார்த்தோம்னா will get error on mailx so நம்ம mailx யூஸ் பண்ணல I'm removing it. நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது mailx ஓடவே கொடுக்குறேன். try to send like configure email service configure பண்ணிட்டு you will see get it okay. So if I want to do a mail setup, I want to do from beginning, so it will take time. So I removed mail, right? Mailing LL. Okay. So root la log file வேணும். I'll create that. Sudo soon hyphen LL. Okay. Okay. Choose directory. Log. LL. Okay. We have. So I'll create one more script. Way 3 dot sh insert paste. So I'm saving that chmod plus x plus x 3 dot sh. So இப்போ நான் ரன் பண்றேன். Unexpected token. I missed somewhere something. Okay. பிரமோத் ஒரு பைப் சிம்பிள் அடிஷனலா போட்டீங்க. Correct. Thank you for noticing that. Thank you. நம்மளோட ப்ராசஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா 2 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஆர் சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங். இஃப் ஐ கில் தி சர்வீஸ் வச்சுக்கோங்களேன்
I killed it. Easy. So we have history commandant. Uh, Typo mistake. TROI, right? Hist- T-O-R-Y, T-O-R-Y. Oh, sorry. History. So இல்லையா இதுல ஓகே இப்பதான் இது ரீலோட் ஆயிடுச்சு ஓகே 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 ஸோ ஐ வாஸ் ட்ரைங் தட் டிஎஸ் செக்ஷன் இயர் சி வெதர் இட் காட் யா இல்ல நீங்க அது இது செஷன் வந்து ரீலோட் பண்ணீங்கல்ல அதுல இதுவாயிடுச்சு. அதான் போயிட்டு இருக்கு ஆமா ஆமா ஓகே ஓகே ஸோ சர்வீஸ் இப்போ ட்ராப் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னா 3.sh பண்ணீங்கன்னா வை ஸ்டில் இட்ஸ் கெட்டிங் தட் நீங்க இன்னும் கில் பண்ணல. இல்ல இல்ல அப்ளிகேஷனுக்கு டவுன் ஆயிடுச்சு லைக் டவுன் ஆயிடுச்சுன்னா இட் ஷுட் கம் டவுன் இல்ல நீங்க பிஎஸ் போட்டு வருங்க, பிஎஸ் எஃப் போடுங்க. இல்ல ம் இஎஃப் கில் ஆகல ரன் ஆயிட்டு ரன்னிங்ல தான் இருக்கு இருக்கு. ஸோ ஆமா. ரன்னிங்ல இருக்கு ஐ kill life and 9 sure shot kill it will kill immediately forcefully நம்ம kill பண்ணோம் இது I'm giving 4319 so it killed இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ if we see right still it's running so we'll kill 4320 4320 will kill this is leave it we don't need that right நீங்க ஒன்று ப்ராசஸ் பண்ணாவே லைக் இட் வில் ட்ரிகர் இமெயில் சி சர்வீஸ் வந்து நாட் ரன்னிங் இந்த ஓஷனம்ல ரன் ஆகல இஃப் யூ கான்ஃபிகர் வித் மெயில் எக்ஸ்னா யூ வில் கெட் இன் மெயில் ஸோ அப்ப இப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம் லைக் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வி ஆர் குட் டு மானிட்டர் ஒன் மைக்ரோ சர்வீசஸ் கரெக்டா வி ஆர் யூசிங் சாம்பிள் டாட் பிஒய் கொடுத்துட்டோம் இதை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணலாம்னா லைக் இயர் இப்போ என்கிட்ட இன்னும் 7 மைக்ரோ சர்வீஸ் இருக்குன்னா ப்ரொமோட் எல்லாமே வந்து பைத்தான் தான் லைக் பைத்தானோட மைக்ரோ சர்வீஸ் தான் டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீஸ் பைத்தான்ல இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரு வாட்டி இதே மாதிரி கோடு எழுதணுமோ ஒரு ஃபைல் எழுதணுமோ இல்லை நாட் ரிக்வயர்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணனாலாம் we can use it in two different ways ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we can use it in a declare அரேவா ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு லைக் இயர் ஐ டிக்ளேர்ட் an array ரைட் ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணிட்டு ஐம் பாசிங் மல்டிபிள் சர்வீஸ் வேல்யூஸ் நான் பாஸ் பண்றேன் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது சாம்பிள்னு ஒண்ணு இருக்கு சாம்பிள் டாட் பிஒய் இருக்கு இதுலயே வந்து இப்ப நம்ம அது ஒண்ணு கன்சிடர் பண்ணிக்கோங்க லைக் சாம்பிள் ரெஸ்டார்ட் ஏபிஐன்னு ஒரு ஏபிஐ இருக்கு நம்ம சாம்பிள் பிஒய் இருக்கு இன்னொரு ஏபிஐன்னு வச்சுக்கோங்களேன் லைக் கன்சிடர் வி ஹேவ் சோ மச் திங்ஸ்னா we can declare it as an array இங்க வரும்போது ஃபார் லூப்ல சர்வீஸ் நேம் இன் சர்வீஸ் இதோ இந்த வேரியபிள் நம்ம இங்க பாஸ் பண்றோம் லைக் அதரேட் நம்ம லைக் அரேவை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல லைக் அதரேட்டோட லைக் வாட் இஸ் யூஸ் ஆஃப் அதரேட்னா இட் டேக் கம்ப்ளீட் ஆல் வேல்யூஸ் ஃபார் லூப்ல வரும்போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லைக் ஹவு மெனி அரே இட் ஹோல்ட் பண்ணுதோ இட் வில் டூ தட் அத்தனை ஐட்ரேஷன் இட் வில் ரன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இட் கோ லைக் சாம்பிள் டாட் பிஒய் செக் பண்ணும் வெதர் தட் பர்டிகுலர் சர்வீஸ் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும் லைக் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது அடுத்த சர்வீஸ் சாம்பிள் டாட் பிஒய் இருக்கான்னு ரன் பண்ணும் லைக் சர்வீஸ் டாட் 3 இதை ரன் பண்ணும்போது ரன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் லைக் திஸ் இஸ் ஒன் வே நம்ம கொடுத்துட்டோம் தென் அதர் வே பார்த்தீங்கன்னா we can use service equal to we can use that $1 $1 நம்ம யூஸ் பண்றோம்ல இட் மீன்ஸ் ஒன் parameter should be passed with the function right இப்போ நம்ம $1 யூஸ் பண்ணிட்டோம் இப்போ $1 யூஸ்னா பொசிஷனல் பேராமீட்டர் ரைட் ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம்னா
ஆக்சுவலி வில் ரன் திஸ் இன் cron tab எவ்ரி 5 minutes இல்ல எவ்ரி 15 minutes ரன் பண்ணும்போது இஃப் யூ ஹேவ் டிஃபரெண்ட் சர்வீஸ் நேம்னா ஸோ நம்ம இதோட ஸ்கிரிப்டோட கொடுக்குறோம் லைக் சாம்பிள் டாட் பிஒய் கொடுக்குறோம்ல. இப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம். லைக் இது ஸ்கிரிப்டோட நேம் பாத்தீங்கன்னா 2.sh ரைட். நம்ம இதுல கான்ஃபிகர் பண்ண போது சொல்றேன் லைக் when we configure cron tabல கான்ஃபிகர் பண்ணும்போது we will usually இந்த டைப்ல தானே நம்ம லைக் எக்ஸ்கியூஸ் மீ லைக் இதுல தானே நம்ம பண்ணும்போது இங்க நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல இங்க sample டாட் py. Like if you want to do another microservice na we can copy the same thing and we can write one more like simple REST API. இதை வச்சு கூட நம்ம பார்க்கலாம் லைக் வில் சி லைக் ஒரு ஒரே சேம் ஃபங்க்ஷன் சேம் ஸ்கிரிப்ட் இல்ல வாட் எவர் த வேல்யூ பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்றது ஒண்ணு இருக்கு லைக் வி கேன் யூஸ் இட் லைக் கிரியேட் மல்டிபிள் cron tab அந்த சர்வீஸ் நேம் வந்து ஸ்கிரிப்ட் வழியா பாஸ் பண்றோம் லைக் இங்க $1னா வில் பி பாசிங் தட் ரைட். இந்த வேல்யூ வந்து இங்க போயிட்டு இந்த சர்வீஸ் நேமோட இந்த ஆடை செக் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம் கரெக்டா. ஸோ இந்த டூ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு. நம்ம அரேவா டிக்ளேர் பண்ணி வி டோன்ட் நீட் டு டூ எனிதிங்னா நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்லயே லைக் cron tab பண்ணும்போது ஒன்லி இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இங்க நம்ம ஸ்கெடியூல் பண்ணுவோம் லைக் ஏன்னா லிஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் வி ஆல்ரெடி ப்ரொவைடட் இந்த அரேல நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அரேல கொடுத்ததுனால வி டோன்ட் நீட் டு டூ எனிதிங். இங்க வரும்போது யூ ஆர் பாசிங் லைக் இந்த லாஜிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வி வில் பி பாசிங் பேராமீட்டர் ஒரு பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் ஆகுதா இல்லையான்ட்டு எவ்ரி மினிட் ஆர் எவ்ரி 15 minutesக்கு வந்து லைக் வில் பி ரன்னிங் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எவ்ரி 15 minutesக்கு ரன் ஆகும் சொல்லி நம்ம சொல்றோம் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி நீட் டு மேக் ஷூர் தட் மானிட்டரிங் வந்து நம்ம பாக்குறதுக்கு இது ஜஸ்ட் பேசிக் ஒன். இதுதான் வந்து லைக் கார்பரேட்ல இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ரன் ஆகுதுன்னா கிடையாது. வி நெவர் யூஸ் திஸ் லைக் பிஃபோர் we are jumping into Kubernetes, right? Kubernetes க்கு வந்துடுறேன். We are like running everything on Kubernetes cluster. So Kubernetes clusterல ரன் ஆகிறதுனால we are not using this shell script to monitor. I'm just giving a idea in case உங்க லைக் இன் ஒரு இன்டர்வியூ தேர் ஆஸ்கிங் டு கெட் ஒரு சர்வீஸோட என் பாயிண்டோட யூஆர்எல் வந்து அப்பா இல்ல ரன் ஆகிறதுக்கு நம்ம வேணும்னா வி வாண்ட் டு நோ அபவுட் த கேர்ள் கமெண்ட். அந்த கேர்ள் கமெண்ட் வச்சுட்டு வித் கெட் மெத்தட்ல whether that particular endpoint கொடுக்கிற endpoint வந்து whether it is we are getting 200 or not நம்மளுக்கு சக்சஸா இல்ல ஃபெயிலியரான்னு சொல்லி செக் பண்றதுக்காக they will ask you that question. So for that we want to know how the application works understand. So when we go Prometheus right Kubernetes clusterல இருந்து how we are scrapping the data எப்படி ஸ்கிராப் பண்றோம் எப்படி நம்ம Prometheus சர்வருக்கு டேட்டாவை நோட் எக்ஸ்போர்ட்டர் வழியா புஷ் பண்ணி எப்படி அங்க நம்ம மானிட்டர் பண்ண போறோம். லைக் இப்போ பாத்தீங்கன்னா this all become old style of monitoring. Old style of monitoringனால we never care about this nowadays but we want to know about the logic. இந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி லைக் DevOps perspective it seems to be outdated. Like some Linux developers இருக்கும்போது they have something that they will monitor ரைட் ஒரு டிஸ்பிளேஸோடது மானிட்டர் பண்ணுவாங்க. தென் லாக் ரொட்டேஷன் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் இன் கேஸ் ஆஃப் எனி ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் இல்ல டிஸ்க் ஃபெயிலியர் வரும்போது அவங்க மானிட்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு நோ தோஸ் திங்ஸ் லைக் ஆஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியர் பேசிக் ஐடியா ஆஃப் லினக்ஸ் இஸ் எனஃப் டு சர்வே லைக் இந்த பேசிக் தெரிஞ்சாவே இட்ஸ் ஃபைன். You are good to be a like DevOps engineer. Basics தெரியணும் like in case no support available right you need to make sure that you can able to survey that situation. அந்த சுச்சுவேஷனை நீங்க சர்வே பண்றதுக்கு the basic understanding it's fine. பிரமோத் ஒரே டவுட். சொல்லுங்க ஜி. இப்போ வந்து நம்ம அரேல இப்போ வேல்யூ பாஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு 10 மைக்ரோ சர்வீஸ் ரன் ஆகுதுன்னா அந்த 10 மைக்ரோ சர்வீஸ் வந்து அரேல வந்து 1 by 1 ரன் ஆகும் ஓகேங்களா. ஒரே ஒரே ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அதுதான் ஒரே எக்ஸிக்யூட்ல. இப்போ மல்டிபிள் cron tabs வந்து ஆட் பண்றீங்கல அந்த டாப்ல
இப்போ அதுல வந்து நம்ம சேம் டைமிங்லயே வந்து இப்போ ஆஹ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றோம் ஒன் பை ஒன். இப்போ ஒரே சேம் டைம்லயே வந்து 10 ஆர்குமெண்ட்டை சேம் ஸ்கிரிப்டுக்கு வந்து பாஸ் பண்ணா அது ப்ராப்பரா ரன் ஆகுமா? ரன் ஆகும். லைக் அதோட கான்செப்டே அதேதான். லைக் இட் டேக் சோர்ஸ், அந்த சோர்ஸ் எடுத்து ஒன்னொன்னா பாஸ் ஆகும். இட் won't ஷோ எனி எரர் அட் ஆல். அதுதான் ஓ, லினக்ஸோட பியூட்டி. லைக் நம்ம லாக் ஃபைல் எழுதும் போது we will be clearly mentioning, இப்போ இந்த லாக் ஃபைல் இங்க நம்ம லாக பாஸ் பண்றோம்ல, லைக் ஆமா. வில் பி மென்ஷனிங் எந்த சர்வீஸ் நேம், அதோட டைப். இப்போ நம்ம இங்க டேட் கமாண்ட் யூஸ் பண்ணல. இஃப் யூ வாண்ட் we can யூஸ் டேட் கமாண்ட். இங்க டேட் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா ஓகே. டேட். சிமிலர்லி we can யூஸ் எஃப் இருக்குல்ல, எஃப் பதில் வி கேன் யூஸ் டி. டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ஃபார்மேட் வரும். இந்த டைம், லைக் ஓகே. டேட் வித் கரண்ட் டைம். டைம். ஓகே. ஸோ டேட் வித் வித் டைம் சர்வீஸ் சிஸ்டம் டைம் பண்ணி. நம்ம கொடுக்கறதுனால வாட் எவர் வி பாஸ் ஆர்குமெண்ட், ரைட், அந்த ஆர்குமெண்டோட இங்க வேல்யூ அந்த S1 இங்க பிரிண்ட் பண்றோம் நம்ம. பிரிண்ட் பண்ணிட்டு இட் வில் ஷோ. ஸோ இட் ஒன்ட் பி அன் எரர் அட் ஆல். உங்களுக்கு எரரே வராது. நீங்க லாக் ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா யூ வில் கெட் a டீடைல்டு லாக். எந்த டைம்ல எது ரன் ஆயிருக்குன்ட்டு யூ வில் கெட் a டீடைல்டு ஓகே. லாக். ஓகேவா? ஓகே. ஏன்னா அதுதான் ஒரே கிரான் டேப்பை வந்து ஒரே சேம் டைமிங்ல நம்ம ஸ்கெடியூல் பண்ணும்போது மல்டிபிள் டைம் பண்ணலாம். ஸ்கெடியூல் பண்ணலாம். லைக் ஏன்னா இந்த ஒரு ஜாப் மட்டும் நம்ம ரன் பண்ண போறது இல்ல. மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து கிரான்ல ஷெட்யூல் ஆயிருக்கும்ல. அந்த ஓகே. டைம்ல வந்து இட் ஒன்ட் கிளாஷ், இட் வில் ரன். ஓகே. அது சிபியோட பொறுத்து. சிபியோட லோட் எதுவுமே இல்லைன்னா இட் வில் ரன். இப்ப நீங்க ஒரே டைம்ல ஒரு 1000 வாட்டி ட்ரிகர் பண்ணீங்களா, தட் டைம் சிபியூ லோட் வில் பிகம் ஹை, ரைட்? ஹை. அந்த டைம் இட் வில் கிராஷ். அந்த டைம் கிராஷ் ஆகும். லைக் பேஸ்ட் ஆன் த லோட். நம்ம அப்படி 1000 வாட்டி ரன் பண்ண போறது இல்ல. லைக் when you go for production we use larger type instance, right? அதனால it won't be an issue at all. ஓகே. 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 So that is the one. This would be our last topic in Linux. Only two thing is pending. Like in Linux scriptingல நான் ஷெல் ஸ்கிரிப்ட் வழியா எப்படி சாஃப்ட்வேர்ஸை வந்து மல்டிபிள் ஹோஸ்டுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். ஐ டென்ட் ஹேட் a டைம் டு ஒர்க் ஆன் தட். ஸோ நம்ம அந்த கிளாஸ் சாட்டர்டே பார்ப்போம். சாட்டர்டே வில் ஃபினிஷ் தட். ஓகேவா? ஓகே. So Saturday morning I'll have time. Like, we will have class at evening, right? So morning I'll work on the script. Okay, va? So இதுதான் பேசிக் அண்ட் லைக் பேசிக்கா ஒரு மைக்ரோ சர்வீஸ் மானிட்டர் பண்ணுவோம் பைத்தான் வழியா. ஆல்சோ I'll give someone ask like real time scripts ஒரு overview. I'll give on Saturday that too. Like என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம், we basically use log rotation தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். Like other than everything it became Prometheus, Grafana, like we are monitoring, right? So we never used much other things. அதனால சொல்றேன் நான் இப்போதைக்கு like currently only few things we using. So I will share you like what things we are using in production, right? I'll share you on weekend class. Okay. ஓகே. பிரமோத், ஒரு டவுட். சொல்லுங்க ஜி. இப்போ நம்ம என் பாயிண்ட்னு நீங்க வேர்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, என் பாயிண்ட் நீங்க மீன் பண்றது வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸ்ல சின்ன சின்ன சர்வீசஸா? இப்போ அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், கெட் கிரெடென்ஷியல்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஒரு ஐ மீன் ஃபங்க்ஷன் சொல்றதை விட அந்த சர்வீஸ்ன்னு சொல்லலாமா அது? இப்போ அந்த ஹோஸ்ட் நேம் கரெக்ட். ஃபாலோட் பை நீங்க சர்வீஸ் சொல்லலாம். லைக் ஹோஸ்ட் நேம் ஃபாலோட் பை கரெக்ட். சொல்லுங்க. அந்த host ஹோஸ்ட் name நேம் followed ஃபாலோட் பை கெட் கிரெடென்ஷியல்னு ஒன்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி ஹோஸ்ட் நேம் ஃபாலோட் பை get அப்பர்னு upper. ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம். சோ அப்ப அதுதான் அந்த கெட் கிரெடென்ஷியல் அப்பர் இதெல்லாம் தான் நீங்க எண்ட் பாயிண்ட்னு சொல்றீங்களா? ஆமா, இதுதான் நாங்க எண்ட் பாயிண்ட் சொல்லுவோம். லைக் இததான் வந்து இப்ப எப்படி எண்ட் பாயிண்ட் சொல்றோம்னா, இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு இன்னொரு அப்ளிகேஷன் வந்து தே கேன் ஆக்சஸ். ஒரு மைக்ரோ சர்வீஸ் இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் பேசுதுல, லைக் ஹவு இட் ஸ்பீக், ரைட், வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் எண்ட் பாயிண்ட்ஸ். சர்வீஸ் நேம் நம்மளே வந்து கியூபர்நெட்ஸ்ல பார்க்கும்போது சர்வீஸ் தான் சொல்லுவோம். லைக் லோட் பேலன்சர், லைக் வாட் இஸ் இட், கிளஸ்டர் ஐபி நோட் போட்டு சொல்றோம்ல, லைக் தீஸ் ஆர் சர்வீசஸ் இன் கியூபர்நெட்ஸ். அது கூட எப்படி ஒன்னோட ஒன்னு நம்ம பேசுறதுன்னு நம்ம பார்ப்போம்ல. லைக் வி கால் தோஸ், அங்க கூட நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம். லைக் which communicate with other API or யூசரோட இதெல்லாம் கம்யூனிகேட் ஆகுதோ we call that as an endpoint. ஓகேவா? ஓகே பிரமோத், ஃபைன். சோ Fine. கர்ல் கமாண்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா, இல்ல போத் டஸ் த சேம்? No. டூப்ளிகேட் பாத்தீங்கன்னா it will download பேக்கேஜ் தான் டவுன்லோட் பண்ணும். curl command வந்து it will show the input. If you see
இப்போ நீங்க கேர்ள் ஐஃபன் கூகுள் கொடுத்தீங்கன்னா கூகுளோட இண்டெக்ஸ் பேஜ் கிடைக்கும். லைக் இஃப் யூ get duplicate google.com கொடுத்தீங்கன்னா it will try to download some package. So for that I have one script. எங்க duplicate காகவே ஒரு script வச்சிருந்தேன். We'll see if there or not. Not this. Yeah. So this is big one. Duplicate பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கேஜ் நம்மளுக்கு வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். லைக் ஹியர் செஷன் இல்ல see before that I'll get one package. So we go with page downloads. I'll take Linux or Unix on kernel. I'll copy the link address. Okay. ஸோ இங்க டப்ளிகேட் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா இட் வில் ஜஸ்ட் ஃபார் டவுன்லோட். இப்போ ஒரு பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணணுமோ இல்ல சம் பேக்கேஜஸ் நம்ம இது டவுன்லோட் பண்றதுக்கு வில் யூஸ் த டப்ளிகேட். ஸோ இஃப் ஐ யூஸ் டப்ளிகேட் அண்ட் இயர் ரைட் இட் வில் டவுன்லோட் தட் பேக்கேஜ். டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். இட் won't show this one. டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் இஃப் யூ கூகுள் இட் ரைட் டிஃபரன்ஸ் பிட்வீன். ஓகே ஓகே பிரமோத். இப்போ அந்த கண்டென்ட் நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த நம்மளோட ஆமா. ஈஸி மிஷினுக்குள்ளார. ஓகே ஓகே. If you go images, right, someone will put இதோட like what that mean. Duplicate na என்ன, duplicated options, like we won't use much time. Difference பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். லைக் இது வித் கேர்ள்ல வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கோட்ஸ் கிடைக்கும். லைக் தட் இஸ் மோர் ரிக்வயர்ட் ஒன். இதே நீங்க வந்து இப்ப நம்ம இங்க HTTP யூஸ் பண்றோம் ரைட். இங்க HTTP நம்ம யூஸ் பண்றோம். லைக் யூ ஆர் யூசிங் HTTP ரைட். இஃப் யூ கோ வித் ப்ரொடக்ஷன் போனீங்கன்னா we won't get HTTP. We will always use HTTPS. இப்போ எதனா சர்டிபிகேட் நம்ம இக்னோர் பண்ணணும்னா we need to use -k at the end. -k கொடுத்தீங்கன்னா we will ignoring the certificate. certificate இக்னோர் பண்றோம். ஏன்னா it won't take எண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா it will be in HTTPS. ஸோ நம்ம கேர்ள் பண்ணும்போது will get an error. ஸோ அந்த எரரை நம்ம இக்னோர் பண்றதுக்காக we use -k. ஸோ அது ஒண்ணு இருக்கு. ஸோ இது இப்போ பாஸ் பண்ணும்போது it will be much securer. டப்ளிகேட் வந்து மெயின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டப்ளிகேட் யூஸ் டு டவுன்லோட் த பேக்கேஜ். கேர்ள் பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். வி கேன் புட் டேட்டா. ஸோ இந்த ரெண்டாவது கேர்ள் பாத்தீங்கன்னா we are putting some data to the URL and we are passing that URL like data to the endpoint. endpointக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்றோம்ல அதுக்கு யூஸ் பண்றோம். பட் டப்ளிகேட்ல we can't do that. Okay. ஓகே ஓகே பிரமோத். Any other? பிரமோத், அதே சொல்லுங்க. மாதிரி இப்போ டப்ளிகேட்ல